Hi, hello, vanakkam and welcome back to Bagi's kitchen Mormilagai. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Palak Moong Dal soup. இது எப்படி பண்ணலாம் என்னெல்லாம் ingredients இதுக்கு தேவைன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாலக் சூப்புக்கு ஒரு half கட் அளவுக்கு பாலக் எடுத்து வச்சிருக்கோம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு அப்புறம் ஒரு தக்காளி பெருசா கட் பண்ணது, 4 பல்லு பூண்டு, ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு, தேவையான அளவு உப்பு. இதை தவிர வேக வைக்க தண்ணி தேவை. இது இப்போ ஒரு ப்ரெஷர் பேனில் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். அடுப்பு நான் இன்னும் ஆன் பண்ணல. அதுக்குள்ளே இந்த குக்கரில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதோட இந்த 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு, தக்காளி, ஜீரகம், உப்பு, மஞ்சள் பொடி, மிளகு, பூண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு தண்ணி இன்னும் கொஞ்சம் மட்டும் தண்ணி விட்டுட்டு ஒரு 2 விசில் அளவுக்கு வேக வச்சுக்க போகிறோம். 4 விசில் அளவுக்கு வேக வச்சுக்க போகிறோம். இப்போ நான் இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்க போகிறோம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு குக்கரை லிட்டு போட்டு மூடி ஒரு 4-5 விசில் வர அளவுக்கு வேக வச்சுப்போம். 5 விசில் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னோட சூப்புக்கு கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் போய் ஆறிடுச்சு. நான் விசில் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும். இதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். அரைச்சிட்டு மறுபடியும் இதில் கொதிக்க விட போகிறோம். தண்ணி ஊற்றி, கெட்டியாக இருந்தால் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி இதில் ஊற்றி சேர்த்துக்கலாம். நம்மளோட இது கெட்டியாக தான் இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி இதை அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அந்த கீரை பருப்பு எல்லாத்தையும் அரைச்சிட்டோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த திக்னஸ் எனக்கு வேணும். ரொம்ப நீங்கள் கூழாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. அங்கங்கே கீரை இருந்தாலும் பருப்பு இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். நான் இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ திக்காக இருக்கணும் சூப். உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா சூப்புக்கு, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சாப்பிடும்போது மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வந்தால் போதும், நம்மளோட பாலக்கீரை மூங் தால் சூப் ரெடி ஆகிடும். இது ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நம்மளோட சூப் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட டேஸ்டியான யம்மியான பாலக் சூப் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணாதவங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.